எனக்கு முன்பு பேசிய மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற மரியாதைக்குரிய திரு வடிவேல் ராவணன் அவர்களே, மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளராக தேர்வு செய்யப்பட்ட அருமை சகோதரி திலகபாமா அவர்களே, வன்னிய சங்கத்தின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் பூத்தா அருள்மொழி அவர்களே, பசுமை தாயகத்தின் தலைவரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற சமூக முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் முனைவர் சிவபிரகாசம் அவர்கள் மற்றும் இந்த பொதுக்குழு நிகழ்ச்சிகளை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற தலைமை நிலை செயலாளர் செல்வகுமார் அவர்கள், மேடையில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நிர்வாகிகள், குறிப்பாக நம்முடைய இணை அமைப்புகளின் தலைவர்கள், நிர்வாகிகள், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் உறுப்பினர்கள், நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், பல்வேறு அணிகளில் சார்ந்த தலைவர்கள், செயலாளர்கள், நிர்வாகிகள், மேடையில் உள்ள அத்துணை நிர்வாகிகளுக்கும், இங்கே பொதுக்குழுக்கு வருகை தந்திருக்கின்ற மாநில, மாவட்ட, ஒன்றிய கிளை அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும், அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிக்கின்றேன். என் மீது நம்பிக்கை வைத்து என்னை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக மீண்டும் தேர்ந்தெடுக்க செய்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றேன். நம்முடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கின்றேன். அது மட்டுமல்ல, பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு மட்டுமல்ல, நம் கட்சியின் அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும், எல்லாவற்றுக்கும் மேல் நம்முடைய அடிமட்ட தொண்டர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கின்றேன். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இதே அரங்கிலே பொதுக்குழு நடைபெற்றது. அந்த பொதுக்குழு நடைபெற்ற ஒரு சூழல் ஒரு வேறு விதமான ஒரு சூழல். அந்த சூழலில் மனதிலே எவ்வளவோ பலுக்கள் இருந்தன. அந்த பொதுக்குழுவிலே நான் பேசுகின்ற பொழுதில் அப்பொழுது நான் சொன்னேன், என்ன அந்த அணி, இந்த அணி, அவங்க, நம்ம, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கின்ற பொழுது என் மனதெல்லாம் மிகுந்த பலுவாக இருக்கிறது, மிகுந்த அழுத்தமாக இருக்கிறது. நாம் எல்லோரும் ஒரே குடும்பம் தான், பாட்டாளி குடும்பம் தான். நாம் எல்லோரும் தொடக்கத்திலிருந்து ஒன்றாகத்தான் நாம் இருந்திருக்கின்றோம். இன்று ஏதோ ஒரு சூழ்ச்சியால் இவர்கள் அவர்கள் இங்கு அங்கு என்றெல்லாம் சொல்கிறார்களே, மனதளவிலே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று கடந்த ஆண்டு இதே அரங்கத்திலே நான் சொன்னேன். இந்த ஆண்டு அத்தனையும் மாறி இன்று மீண்டும் நாம் எல்லோரும் நாம் என்று அந்த வார்த்தை கேட்கின்ற பொழுது எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த பொதுக்குழுவிலே ஒரு குறை இருக்கிறது. என்ன குறை என்றால், இந்த பொதுக்குழுவிலே ஐயா அவர்கள் இந்த பொதுக்குழுவிலே இல்லை என்ற ஒரு குறை இருக்கிறது. ஐயா இல்லை, ஆனாலும் அவருடைய வாழ்த்துக்கள், அவருடைய மனமெல்லாம் இங்கே தான் இருக்கிறது. நிச்சயமாக இந்த கட்சி, இந்த இயக்கம் நம்முடைய மருத்துவர் ஐயாவால் தொடங்கப்பட்ட இயக்கம். ஐயாவின் கொள்கைகளை கடைபிடித்து ஐயாவுடைய லட்சியங்களை நாம் நிறைவேற்றுவோம். அதுதான் நம்முடைய கடமை. கட்சி 38 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. அது சாதாரண செயல் கிடையாது. நம்முடைய சங்கம்
கிட்டத்தட்ட 46 ஆண்டு காலமாக இருக்கிறது. 46 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயா அவர்கள் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு சங்கத்தை தொடங்கி சமூக நீதிக்காக எத்தனையோ போராட்டங்களை நடத்தி இன்று அதன் பிறகு நம் கட்சியை தொடங்கி எவ்வளோ கொள்கைகளை வகுத்து தமிழ்நாடு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள் தான். இன்று பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கு எத்தனையோ சாதனைகளை செய்திருக்கிறது. அத்துணை சாதனைகளுக்கு சொந்தக்காரர் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தான். அவருடைய வழிகாட்டுதல் தான். ஐயாவுடைய சுற்றுச்சூழல் கொள்கை ஐயாவுடையது, கல்வி கொள்கை ஐயா வகுத்தது தான், வேளாண் கொள்கை ஐயா வகுத்தது தான், நீர் மேலாண்மை ஐயா சொல்லிக் கொடுத்தது தான், கல்வி எப்படி இருக்க வேண்டும், சுகாதாரம் எப்படி இருக்க வேண்டும், கிராமப்புற சுகாதாரம் எப்படி இருக்க வேண்டும், மது எப்படி அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தது நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தான். ஐயா அவர்கள் நம்மிடம் இங்கே இல்லை என்றாலும் அவருடைய கொள்கை அவருடைய லட்சியம் நிச்சயமாக நாம் எல்லோரும் சேர்ந்து நிறைவேற்றுவோம். இதுதான் நாம் ஐயாவுக்கு செய்கின்ற அந்த நன்றிகடன். அதில் எனக்கு மட்டுமில்ல, எனக்கு முன்பு பேசிய அத்துணை தலைவர்களும் சொன்ன கருத்துத்தான். ஐயா அவர்கள் வாழ்கின்ற காலத்திலே பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டை ஆள வேண்டும். இது நிச்சயமாக நடக்கும். காரணம், நம் கட்சி அப்படிப்பட்ட ஒரு கட்சி. அது நம் கட்சியின் கொள்கைகள் அப்படிப்பட்ட கொள்கைகள். நம் கட்சிக்கு தொலைநோக்கு பார்வை, தொலைநோக்கு சிந்தனை தமிழ்நாட்டில் உள்ள மற்ற கட்சிகளுக்கு வேறு கட்சியாக, அதாவது மாற்று கட்சியாக நமக்கு தனித்துவம் இருக்கிறது. PMK is a different party in Tamil Nadu than other parties. நமக்கும் மற்ற கட்சிகளும் தனித்துவம், சிறந்த கொள்கைகள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தைரியத்தோடு நம்பிக்கையோடு நான் சொல்கின்றேன், வருகின்ற 2031 தமிழ்நாட்டை பாட்டாளி மக்கள் கட்சி ஆளும், உறுதியாக ஆளும். அதற்கேற்ப வியூகங்களை நாம் அமைப்போம். அதற்கேற்ப செயல்களில் நீங்கள் ஈடுபட வேண்டும். இந்த பொதுக்குழுவின் செய்தி என்ன? நீங்கள் களத்திலே செல்ல வேண்டும். நம் பொதுக்குழு உறுப்பினர்கள் மட்டுமல்ல, அத்துணை நிர்வாகிகளும். காரணம், நம்மிடம் எல்லாம் இருக்கிறது. தகுதி, திறமை, செயல் திட்டம். தமிழ்நாட்டில் இந்தியாவிலே எந்த கட்சியும் 24 ஆண்டு காலமாக நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளிவிட்டது கிடையாது. நான் மட்டும்தான் இந்தியாவில் ஒரு நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றால் இது சாதாரண செயல் கிடையாது. தமிழ்நாடு அரசு நிதிநிலை அறிக்கை வெளியிடுகிறார்கள் என்றால் அதில் கிட்டத்தட்ட 150 IAS அதிகாரிகள் அதில் ஈடுபட்டு, அதில் நிபுணர்கள் எல்லாம் கலந்து அத்துணை பேரும் சேர்ந்துதான் ஒரு நிதிநிலை அறிக்கையை வெளியிடுகிறார்கள். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி நினைச்சு பாருங்க, 24 ஆண்டு காலமாக ஒரு நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டு, வெற்றிகரமாக வெளியிட்டு தமிழ்நாட்டிற்கு எத்தனையோ எடுத்துக்காட்டு தமிழக அரசிற்கு செயல் திட்டங்களை கொடுத்து வருகின்றோம். இதை விட ஒரு தகுதி எந்த கட்சிக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது? எல்லாவற்றுக்கும் மேல் நம்முடைய முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் பேசுகின்ற நேரத்திலே சொன்னார்கள், 100 ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்ட சமூக நீதி கணக்கெடுப்பு, ஜாதி வாரி கணக்கெடுப்பு 100 ஆண்டுகளுக்கு முன்பு. அதன் பிறகு முதல் முறையாக தமிழ்நாட்டிலே இந்த ஆண்டு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அறிவிப்பு சட்டமன்றத்திலே ஆளுநர் உரையிலே வந்திருக்கிறது என்றால் அதற்கு முழு காரணம் மருத்துவர் ஐயா அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தான் காரணம். ஏனால் இது ஏதோ ஒரு கணக்கெடுப்பு, இது ஒரு சாதி கணக்கெடுப்பு அப்படியெல்லாம் ஒரு சில பேர் பேசுகிறார்கள். அவர்களுக்கு அந்த அளவுக்கு புரிதல் இல்லை. இந்த கணக்கெடுப்பு நடத்தினால் தமிழ்நாடு முன்னேறும், அனைத்து விதத்திலும் தமிழ்நாடு முன்னேறும்.
அதுதான் நம்முடைய இலக்கு. அந்த வகையில நீங்கள் நம்முடைய இலக்கை நோக்கி 2031 பாமக ஆட்சி, நம்முடைய ஆட்சி வர வேண்டும். அதற்கு நமக்கு களம் நமக்காக இருக்கின்ற அமைத்த களம் இது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெற முடியவில்லை. ஆனாலும் தேர்தலுக்கு பிறகு தலை நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கின்றோம். மற்ற கட்சிகள் எல்லாம் துவண்டு அடங்கி ஒடுங்கி இருக்கின்ற நேரத்திலே நாம் மட்டும்தான் தலை நிமிர்ந்து நிற்கின்றோம். காரணம், மக்களுடைய நமக்கு ஆதரவு. தேர்தல் முடிந்தவுடன் வேகமாக களத்தில் இருப்பது ஒரே ஒரு கட்சி தான், பாட்டாளி மக்கள் கட்சி. ஆளுங்கட்சி அது வேறு, அவர்கள் ஆட்சியில் இருக்கின்றார்கள். ஆனால் நாம் வேகமாக தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனை, எந்த பிரச்சனை வந்தாலும் முதல் குரல் கொடுத்து, முதல் அறிக்கை விட்டு, முதல் போராடி களத்தில் இறங்கி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி, இதுதான் பிரச்சனை, இதுதான் தீர்வு என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகின்றோம். மீண்டும் நான் சொல்கின்றேன், இங்கே இந்த பொதுக்குழுவுடைய செய்தி என்னன்னா, களத்தில் இறங்குங்கள். நமக்கு எல்லாம் இருக்கு, தகுதி, திறமை, நேர்மை எல்லாம் இருக்கு. ஆனால் நம்முடைய இலக்கை அடைய வேண்டும் என்றால் களத்திலே, கிளையிலே நாம் செல்ல வேண்டும். சமீபத்தில் நான் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு நான் சென்றேன். இங்கே மேடையில் உள்ள அத்துணை நிர்வாகிகளும் வந்தார்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 8 சட்டமன்ற தொகுதிகள், 86 நம்முடைய கட்சியின் ஒன்றியம், பேரூர் நகரம். 86 மூத்த நிர்வாகிகளை அழைத்து சென்று 2 நாள் திருவண்ணாமலை மாவட்டத்திலே தங்கி அங்கே கிளைகளை ஒன்றியத்திலே ஆய்வு செய்தோம். அதன் பிறகு கிருஷ்ணகிரிக்கு சென்றோம். கிருஷ்ணகிரியில அங்கே கிட்டத்தட்ட 66 ஒன்றியம், பேரூர் கிளை, பேரூர் நகரம். மூத்த நிர்வாகிகள் 2 நாள் அங்கேயே தங்கி ஆய்வுகள் நடத்தினேன். நானும் நேரே கிளைக்கு போனேன். கிளையில அங்க இருக்கின்ற இளைஞர்களை பேசினேன். என்ன பிரச்சனைப்பா உனக்கு? அதுல பல பேர் சொன்னாங்க, எங்களுக்கு மாவட்ட செயலாளர் யாருன்னு தெரியல. இது நம்ம உண்மையை நம்ம ஏத்துக்கணும். அப்போ என்ன நிலையில நாம அரசியல் நடத்திட்டு இருக்கிறோம், நம்ம கட்சி நடத்திட்டு இருக்கிறோம். ஏன்னா இது இவங்க சொன்னாங்க, இல்லங்க நாங்க போறோம்னு. நான் சொன்னேன், நானே வரேன். ஏன்னா நம்ம மேடையில பேசலாம், தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தி வரலாம், சட்டமன்றத்தில் நல்லா பேசலாம், பொதுக்கூட்டத்தில் நல்லா பேசலாம், மாநாடு நடத்தலாம், நடைபயணம் நடத்தலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் நம்முடைய கிளை நீரோட்டமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் தேர்தலில் வெற்றி பெற முடியும். சில ஒன்றியத்தில் ஒன்றிய செயலாளர் யாருன்னு கூட தெரியலன்னு சொன்னாங்க. ஒன்றிய செயலாளர் நாங்க பார்த்ததே இல்லை. இதை மாற்றி அமைக்க வேண்டும். அதுதான் இந்த செய்தி, இந்த பொதுக்குழு செய்தி. அதுதான் உங்களுக்கு நான் சொல்லணும். தயவு செய்து களத்துக்கு போங்க. இல்ல நான் மாவட்ட செயலாளர், நான் இப்படிதான் இருப்பேன்னா, அப்போ நீங்க மாவட்ட செயலாளர் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள். நீங்க மாவட்ட செயலாளர் எங்கன்னா கிராமத்துக்கு போகணும். இந்த பேஸ்புக் வச்சுக்கிட்டு, ட்விட்டர் வச்சுக்கிட்டு, சோசியல் மீடியா வச்சுக்கிட்டு, பதிவு வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணாதீங்க. போதும். இதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட. நீங்க எந்த பொறுப்பு வந்தாலும் சரி, கிளைக்கு போங்க. நீங்க எடுத்துக்காட்டாக இருங்க. பல ஒன்றிய செயலாளர்கள் போறது கிடையாது, பதிவு போட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து போங்க. இதுக்கு பிறகு எப்படி இருந்தீங்களோ இதன் பிறகு மாற்றிக்கொள்ளுங்கள். இதுதான் உங்ககிட்ட நான் கேட்கிறேன். நான் வீரவசனம் மேடையில பேசல, நாங்க வருவோம், அடுத்தது நாங்க தான் நிச்சயமா வருவோம். ஆனால் வர வைப்பது உங்கள். ஏன்னா நான் கிளைக்கு போய் கேட்டப்போ அவங்க சொன்ன, இந்த இளைஞர்கள் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐயா, இந்த ஊர்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட் இல்ல, ரோடு சரியா இல்ல, பஸ் வரல. இந்த பிரச்சனைக்கு தீர்வு வரலன்னா கூட பரவாயில்ல. ஆனா இந்த பிரச்சனைக்கு யாராவது வந்து இது பேசினா எங்களுக்கு போதும். எங்க கிராமத்துக்கு வந்து பஸ் வரல, இந்த ரோடு சரியில்லை, இந்த ஒரு பாலம் போடணும், இந்த பிரச்சனையை பேசினாலே போதும், நாங்க அரசியல் செய்ய முடியும். ஆனால் பேசுவதற்குள்ள யாரும் வருவது கிடையாது. அதுதான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. தீர்வு எதிர்பார்க்கல. தீர்வு வந்தா சந்தோஷம்.
ஆனா அதை விட வந்து கேட்டாலே போதும். அதுதான் இப்ப இருக்கிற சூழல்ல. தயவு செய்து அதை நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ளுங்கள், மாற்றிக்கொள்ளுங்கள். நாங்க தலைமையில வேகமா போனா பிரயோஜனம் கிடையாது. நீங்க எங்க கூட வரணும், வேகம். அந்த வேகத்துல நீங்களும் வரணும். வந்தாதான் வேகமா நம்ம போய் ஒன்னா போக முடியும். தலைமை வேற விதமா வேகமா போயிட்டு கீழே இருக்கிறவங்க செயல்படலன்னா பிரயோஜனப்படாது. 38 வயசு நமக்கு, கட்சிக்கு 38 வயசு. நினைச்சு பாருங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்பு கட்சி தொடங்கி இன்னைக்கு ஆளுங்கட்சி. நம்ம 38 ஆண்டு காலமாக எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ ஆர்ப்பாட்டம், எத்தனையோ சிறை, எத்தனையோ சாதனைகள் செஞ்சிருக்கிறோம். எவ்வளவு மாநாடுகள் நடத்தியிருக்கிறோம். நம்மை போன்று தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சியும் கிடையாது. எவ்வளவு நம்ம செஞ்சிருக்கிறோம். எவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கு நம்மால தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறது. ஆனா நம்ம ஆள முடியல. இன்னைக்கு அந்த ஏக்கம் எல்லார் மத்தியிலும் இருக்கு. நம்ம மத்தியில இருக்கு, ஏக்கம் இருக்கு. இன்னைக்கு மேகதாது அப்படின்னு தமிழ்நாடு மக்கள் இன்னைக்கு மேகதாது பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணமே பாட்டாளி மக்கள் கட்சி தான். ஏன்னா பெருமையா நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு முன்பு சில இளைஞர்கள் ஏன் கர்நாடகால டேம் கட்டின தடுக்க டேம் கட்டின என்ன, அப்புறம் நம்ம பேசி மேகதாது பிரச்சனைனா என்ன, அதோடைய வரலாறு என்ன, 1892 ஒப்பந்தம் என்ன, 1924 ஒப்பந்தம் என்ன, 74 ஏன் புதுப்பிக்கல, யார் இருந்தாப்போ, அதன் பிறகு நடுவர் மன்றம் எப்படி அமைச்சாங்க, 90 அமைச்சாங்க, 91 இடைக்கால தீர்ப்பு, 2007 இறுதி தீர்ப்பு, 2013 உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு, அதன் பிறகு இப்ப பிரச்சனை எல்லாம் வந்துட்டு நிறைய எல்லாமே சொல்லி அங்க கட்டினா நமக்கு தண்ணி வராது. எவ்வளவு தண்ணி மாசம் மாசம் விடணும், எவ்வளவு பெரிய காற்று அழிக்கிறாங்க, அதெல்லாம் சொல்லி அங்க போய் நேரடியா போய் களத்துல போய் அதை போய் சோசியல் மீடியாவிலையும் அதெல்லாம் சொல்லி இப்பதான் இவ்வளவு பிரச்சனை இருக்கா. அது மட்டுமில்ல, நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில ஒரு கேள்வி எழுதி ஒரு கேள்வி இல்ல, நான் போட்டது 15 கேள்வி போட்டேன். 2 கேள்வி தான் பதில் சொல்லி இருக்கிறாங்க. 15 கேள்வி போட்டிருக்கிறேன் நான். அந்த 2 கேள்வி பதிலே இன்னைக்கு மத்திய அரசு நிலைப்பாட்டு வெளிவந்துடுச்சு. இப்போ நான் கேட்ட கேள்வி மேகதாது அணை சம்பந்தமா கேட்ட கேள்வி இல்ல. மத்திய அரசு என்ன பதில் போட்டிருக்காங்க, மேகதாது அணை கர்நாடகா கட்டணும்னா தமிழ்நாடு அனுமதி தேவையில்லை என்று ஒரு பதில் நாடாளுமன்றத்தில் என் கேள்விக்கு பதில் அளித்திருக்கின்றார்கள். இது எவ்வளவு பெரிய அப்பட்டமான ஒரு பொய், தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் இது. எவ்வளவு தீர்ப்புகள் இருக்கிறது, எவ்வளவு ஒப்பந்தங்கள் இருக்கிறது, எவ்வளவு உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கிறது. உச்ச நீதிமன்ற தீர்ப்புல 18வது பாகத்துல அதுல ஏதோ ஒரு பாயிண்ட்ல வச்சு மறைமுகமா அனுமதி தேவையில்லைன்னு. எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் தமிழ்நாட்டுக்கு. இது வெளிவந்த பிறகுதான் மற்ற கட்சிகள் எல்லாமே ஆமா ஆமா ஆமா. இது பெரிய சூழ்ச்சி. ஏன்னா மத்திய அரசு அவங்களுக்கு கர்நாடகாவில் 2028 தேர்தல் வர இருக்கிறது. பிஜேபி கர்நாடகாவில் வெற்றி பெற வேண்டும் என்று அவங்களுடைய நோக்கம். காங்கிரசுக்கு கர்நாடகா இப்ப ஆளுங்கட்சி, காங்கிரஸ் கர்நாடகாவில் மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு அவங்களுடைய நோக்கம். ஆக 2 கட்சியும் சேர்ந்து சூழ்ச்சி செய்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரவிடாம அங்க மேகதாது கட்டியே தீர்வோம், மேகதாது கட்டினா அங்க வெற்றி பெற்று விடுவாங்களாம். அடிக்கல் நாட்டினா போதும் வெற்றி பெற்று விடுவாங்க. இப்படி எல்லாம் பெரிய சூழ்ச்சிகள் நடக்குது. இது சம்பந்தமா தான் நான் அறிக்கை வெளியிட்டேன். 2 நாட்களுக்கு முன்பு ஒரு அறிக்கை வெளியிட்டேன். இது பிஜேபியும் காங்கிரஸும் சேர்ந்து சூழ்ச்சி பண்றாங்க. உடனே இங்க காங்கிரஸ் கட்சியில் ஒரு புதுசா தலைவர் வந்திருக்கிறார். அவர் பார்த்தா மடிச்சு சட்டையை மடிச்சு விட்டுக்கிட்டு, நாங்கெல்லாம் ராணுவத்தை பார்த்துட்டோம், துப்பாக்கி சூட பார்த்துட்டோம், தடியடிய பார்த்துட்டோம், ஜெயில எல்லாத்தையும் நாங்க பார்த்துட்டோம், நீங்க அப்ப பிறக்க கூட இல்லை, நாங்க பேசுறோம்னா அமைதியா போயிடு.
நாங்க ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்க தனியா நின்று எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்களை நாங்க வெற்றி பெற்றிருக்கிறோம். தனியா நின்று உங்களால ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது. தனியா நின்று பேச வந்துட்டீங்க. அங்க கர்நாடகாவில் DK சிவகுமார் வந்து குழந்தையை கிள்ளி விடுவாராம். அங்க காங்கிரஸ், கர்நாடகா காங்கிரஸ் முதலமைச்சர் DK சிவகுமார் குழந்தையை கிள்ளி விடுவாராம். தமிழ்நாடு காங்கிரஸ் இங்க வந்து தொட்டில் ஆட்டுவாங்களாம். டிராமா என்ன நடக்கும்? இவங்களோட கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி 1ஆம் தேதி வராரு. இன்னைக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி வராரு. சரி, வந்து அவர் சொல்லட்டும். இப்போ தமிழ்நாட்டுக்கு வராரு. தமிழ்நாட்டுடைய உரிமை காவிரி, தமிழ்நாட்டுடைய உரிமை காவிரியை நாம் காப்போம் என்று மரியாதைக்குரிய மாண்புமிகு திரு ராகுல் காந்தி அவர்கள் சொல்வாரா? சொல்லணும். இது நம் உரிமை. காவிரி என்பது நம்முடைய உரிமை. அது காலகாலமா நம்முடைய உரிமை. எது நம்ம தான் அனுமதிச்சுட்டு வரோம். எத்தனையோ ஒப்பந்தங்கள் இருக்கிறது, எத்தனையோ தீர்ப்புகள் இருக்கிறது, தீர்வுகள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இதே மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்கள் அந்தமான் தீவுள்ள நிக்கோபார் பெரிய தீவு இருக்கிறது, அதுல கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் என்று மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வரார்கள். அந்த திட்டம் அந்த பகுதியிலே ஒரு சிறிய அளவில் காட்டை அழித்து தான் அந்த திட்டத்தை கொண்டு வர முடியும். அது ஸ்ட்ராட்டஜிக் ப்ராஜெக்ட். நம்முடைய பொருளாதாரம் மட்டுமல்ல, நம்முடைய இந்திய பாதுகாப்பு அதற்காக கொண்டு வர திட்டம் அது. அது நிக்கோபார் தீவுல ஒரு திட்டம். அது அதை மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்கள் அந்த திட்டத்தை எதிர்க்கிறார். காரணம், அங்கே காடுகள் அழிக்கப்பட இருக்கின்றன என்ற ஒரு காரணத்தால் தான். அந்த உணர்வை நான் புரிந்து கொள்கின்றேன். அந்த எண்ணமும் அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்கள் அங்கு காடு அழிக்கக்கூடாதுன்னு சொல்றதை நானும் ஏத்துக்கிறேன். ஆனால் அதே ராகுல் காந்தி அவர்கள் இங்க மேகதாதுவனை கர்நாடகாவில் கட்டினாங்கன்னா 12,500 ஏக்கர் காட்டை அழித்துதான் இந்த அணையை கட்ட முடியும். இதையும் மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்க வேண்டும். இங்கேயும் தானே காட்டு அழிக்க போறாங்கன்னு அந்த திட்டமிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதை நான் 1ஆம் தேதி வரப்போறார், ஆகஸ்ட் 1ஆம் தேதி ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு அவர் அறிவிக்கணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த பாதிப்பு இருக்காது. காவிரியில மேகதாது அணை கர்நாடகா கட்ட மாட்டாங்க, காட்டு அழிக்க மாட்டாங்க என்ற அறிவிப்பு மரியாதைக்குரிய மாண்புமிகு திரு ராகுல் காந்தி அவர்கள் வெளியிடணும், சொல்லணும், பேசணும். ஏன்னா இவருடைய அரசு தான் அங்க, காங்கிரஸ் அரசு தானே அங்க இருக்கு. கர்நாடகாவில் ஆளுகின்றது காங்கிரஸ் அரசு. இவர் சொன்னா நிச்சயமா கேட்பாங்க அங்க. அதனால்தான் இதெல்லாம் நான் சொல்லிட்டு வரேன். நான் இதுல எல்லாம் அரசியல் செய்ய நான் எனக்கு விருப்பம் கிடையாது. எனக்கு மேகதாது அணை கட்டக்கூடாது, அவ்வளவுதான். அதற்கு இப்போ நம்ம அறவழியில விழிப்புணர்வு போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறோம். வேற விதமா செய்யணும்னா 1 நிமிஷம் தான் ஆகும், சாதாரணமா பண்ணிட்டு போயிடலாம். ஆனா நம்ம ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கட்சியா இருக்கிறோம், டீசன்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ்ல இருக்கிறோம். நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் போனார், 1000 வாகனங்களை எடுத்துட்டு ஒசூர்ல போய் நிறுத்தினாங்க, வண்டியை நிறுத்தினாங்க. அதெல்லாம் எங்களால செய்ய முடியும். ஆனாலும் இது ஒரு ஆக்கப்பூர்வமா நம்ம பேசி நமக்குள்ள ஒற்றுமை வேண்டும். தமிழ்நாடு அரசியலில் ஒற்றுமை வேண்டும். அப்போ கர்நாடகா எடுத்துக்கங்க, அங்க இருக்கிற முதலமைச்சர் DK சிவகுமார் அவர் வீட்டில் போயிட்டு மத்திய பிஜேபி அமைச்சர்கள், இப்ப புதுசா கல்வி அமைச்சரா போன வாரம் போட்டிருக்காங்க பிரகலாத் ஜோஷின்னு, அவர் எங்க போறார்? பிஜேபி மத்திய அமைச்சர், அவர் கர்நாடகா முதலமைச்சர், காங்கிரஸ் முதலமைச்சர், அவர் வீட்டில் போய் பார்க்கிறார். குமாரசாமி ஜனதா தள் அவர் வீட்டில் போய் பார்க்கிறார். எல்லாமே ஒன்னா சேர்ந்துட்டாங்க கர்நாடகாவில். எதுக்கு? அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு அணை, மேகதாது அணை கட்டணும்னு. ஆனா இங்க நமக்குள்ளே பிரச்சனை, நமக்குள்ளே ஈகோ. தொடர்ந்து முதலமைச்சர் அவர் சொல்லிட்டு வரோம், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, தமிழ்நாட்டிலே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள். இது தமிழ்நாட்டு பிரச்சனை. இது
டிவிக்கே பிரச்சனை கிடையாது, தமிழ்நாட்டு பிரச்சனை. கூட்டத்தை கூட்டுங்கள், கூட்டத்தில் ஒரு முடிவெடுங்க, முடிவெடுத்துட்டு டெல்லிக்கு எங்களெல்லாம் அழைச்சிட்டு போங்க. சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலைவர்களை அழைச்சிட்டு பிரதமரை சந்தித்து அழுத்தம் கொடுக்கணும், அரசியல் அழுத்தம் கொடுக்கணும். நீர்வளத்துறை அமைச்சரை சந்திக்கணும். கர்நாடகா முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் இந்த 3 மாதத்துல 4 முறை மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் சந்திச்சிருக்கின்றார். இந்த ஒரு பிரச்சனைக்காக இதைத்தான் செய்யணும். அதன் பிறகு சட்ட போராட்டம் தான். கர்நாடகாவில் போய் பேச்சுவார்த்தை எல்லாம் நிச்சயமா இந்த நேரத்தில் வேண்டாம். ஒரு சிலர் புரிதல் இல்லாம, ஏன் எம்ஜிஆர் கூட அந்த காலத்துல போய் பேசினாரு. எம்ஜிஆர் பேசினது காவிரி தண்ணிக்காக. கர்நாடகாவில் இப்ப அவங்க பேசுறது அழைக்கிறது மேகதாது அணைக்காக. 2 வெவ்வேறு. காவிரி தண்ணி அப்ப கொடுக்கல, ஆனா இப்ப கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டுவதற்காக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக நீங்க வாங்க. நிச்சயமா மேகதாதுவே நான் ஏத்துக்கல, பிறகு எதுக்கு நான் மேகதாது பத்தி பேச்சுவார்த்தைக்கு நான் கலந்துக்கணும்? எதுக்கு மேகதாது நடுவர் மன்றம்? மேகதாதுவே எனக்கு வேண்டாம், மேகதாதுவே நான் ஏத்துக்கல, மேகதாது நடுவர் மன்றம் எப்படி நான் ஏத்துப்பேன்? இதெல்லாம் உறுதியாக இதை இப்ப இருக்கின்ற தமிழக அரசு அதை கொஞ்சம் புரிதல் கொஞ்சம் இருக்கணும். ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா நாளைக்கு வரக்கூடாது. அதிகாரிகள் ஆலோசனைகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து கட்சிகளுடைய எண்ணங்களை, குறிப்பாக விவசாயிகளுடைய கருத்துக்களை கேளுங்கள். விவசாயிகள் மிகுந்த வருத்தத்தில் இருக்கின்றார்கள். தினம் 2 விவசாயி தற்கொலை செய்திருக்கின்றார். தினம் ஒரு விவசாயி தற்கொலை பண்ணாலே நமக்கு அவமானம். நமக்கு அவமானம். ஒரு விவசாயி தற்கொலை பண்ணா, ஆனா தினம் 2 பேர் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? அவங்க கடன் தொல்லை. எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறாங்க? 10,000 ரூபாய், 20,000 ரூபாய், 30,000 ரூபாய், 50,000 ரூபாய். நம்முடைய முனைவர் சௌமியா அவர்கள் சட்டமன்றத்தில் பேசினாங்க. 10,000 கோடி வாங்கிட்டு லண்டன்ல சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கிறான், ஆனா 10,000 ரூபாய் கடன் வாங்கி அதை கேட்டால் கைத்துல தொங்குறான் விவசாயி. முதலமைச்சர் விஜய் அவர்கள் உடனடியாக தமிழ்நாட்டிலே வருகின்ற நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடரில் அனைத்து விவசாயிகளுடைய கூட்டுறவு வங்கி கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். இது ஒரு சாதாரண செயல். இதுல நீங்க தயவு செய்து உங்க அதிகாரி என்ன சொன்னாலும் நீங்க கேட்காதீங்க. முதலமைச்சர் விஜய் அவர்களே, காமராசரை போல செயல்படுங்கள். காமராசர் அதிகாரி சொல்றதெல்லாம் கேட்க மாட்டார். அவர் பிராக்டிக்கல், யதார்த்தமா பிரச்சனையா, ரைட், இந்த பிரச்சனைக்கு உன்னால தீர்வு கொடுக்க முடியலையா, அதிகாரி எல்லாரும் பிரச்சனை தீர்வு கொண்டு வர முடியலையா, அதிகாரியை மாத்து. எந்த அதிகாரியை தீர்வு கொடுக்கிறாரோ அந்த அதிகாரியை போடு. இதுதான் நிர்வாகம். தைரியமாக முடிவெடுங்கள். என்ன ஆகிட போகுது? இன்னும் கூடுதலா ஒரு 15,000 கோடி, 16,000 கோடி, அவ்வளவுதான். ஏற்கனவே காவிரியில தண்ணி வரல, குறுவை முடிஞ்சு போச்சு, சம்பாவே கேள்விக்குறியா இருக்கு. இந்த ஆண்டு சூப்பர் எல் நீனோ எஃபெக்ட் சொல்றாங்க. சூப்பர் எல் நீனோ எஃபெக்ட் விவசாயத்தில் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாத ஒரு சூழல் வரும் என்று சொல்கிறார்கள். வறட்சி வரும் சொல்றாங்க. தமிழ்நாடு வறட்சியை பார்த்து எத்தனையோ 10 ஆண்டுகள் இருக்கிறது. இந்த ஆண்டு வரும் சொல்றாங்க. அதற்கு எல்லாமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. அது முதல் நடவடிக்கை என்னன்னா, விவசாயிகள் அவங்கதான் நமக்கு உணவளிக்கின்ற கடவுள். அவங்களுக்கு முழுமையா கடன் தள்ளுபடி பண்ண என்ன எவ்வளவு? தமிழ்நாடு பட்ஜெட் இப்ப நீங்க 5 லட்சம் கோடி போட போறீங்க, பட்ஜெட் போட போறீங்க. கூடுதலா ஒரு 15,000 கோடி கூடுதலா போய் அவங்களுக்கு கடனை தள்ளுபடி பண்ண என்ன? மகாராஷ்டிராவில் 36,000 கோடி ரூபாய்க்கு தள்ளுபடி பண்ணிருக்கிறாங்க. 55 லட்சம் விவசாயிகள் அங்கே பயன்பெற்றிருக்கின்றார்கள். இங்க இந்த ரூல்ஸ், இந்த சட்டம், அந்த சட்டம், சட்டம்லாம் வேண்டாம். தள்ளுபடினா தள்ளுபடி ஒரு கையெழுத்து போட்டா முடிஞ்சு போச்சு. அந்த அதிகாரத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். எனக்கு மட்டும் அந்த அதிகாரம் என்னைக்கோ நான் பண்ணிட்டு இருக்க போறேன். இவங்க சொல்றது அவங்க சொல்றதுலாம் யாரும் கேட்க கூடாது. சோறு போடுற கடவுள் யார்? அவங்க இன்னைக்கு கஷ்டத்துல தற்கொலை பண்ணிக்கிட்டு ஒரு பிரச்சனையில இருக்கிறாங்கன்னா அதுதான் உண்மையான நிர்வாகம்.
அது செய்யணும். அடுத்தது இந்த நீட் பிரச்சனை. இதைத்தான் தொடர்ந்து நம்ம சொல்லி வந்துட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு நீட் தேவையில்லை, இந்தியாவுக்கு நீட் தேவையில்லை. நான் அமைச்சராக இருந்த நேரத்தில் 2009 அப்பொழுது நீட் தேர்வை செயல்படுத்த வேண்டும் என்று அப்பொழுது இந்த எம்சிஏ ஒரு கோரிக்கை வைத்தார்கள், அழுத்தம் கொடுத்தாங்க. நான் கட் அண்ட் ரேட்டா சொல்லிட்டேன், முடியவே முடியாது, இது வேண்டான்னு 2009 நான் சொல்லி அந்த வருஷம் வரல. நான் 2009 வெளியில வந்துட்டோம். 2010 மறுபடியும் அந்த நீட்டை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ காங்கிரசும் திமுகவும் தான் இருந்தது ஆட்சியில். அதன் பிறகு உச்ச நீதிமன்றம் தடை பண்ணுச்சு. அதன் பிறகு பிஜேபி வந்தாங்க, உச்ச நீதிமன்றம் போனாங்க, நீட்டு தேர்வு வேணும்னு சொன்னாங்க, எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. 3 நீதிபதிகள் தடை பண்ணாங்க, அப்புறம் 5 நீதிபதிகள் அதை செயல்படுத்தலாம்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நீட்டு தேர்வு ஒரு தோல்வி, படுதோல்வி அடைந்து விட்டது. நீட் என்றாலே அது ஒரு பெரிய ஒரு வணிகமயமாக்கிய ஒரு தேர்வு, பிசினஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இந்த எக்ஸாமே பிசினஸ் ஆயிடுச்சு, யாருக்கும் பிரயோஜனப்படல. காசு வச்சிருந்தா நீட் படிக்க முடியும், எம்பிபிஎஸ் பணக்காரன் தான் எம்பிபிஎஸ் படிக்க முடியும், ஏழை படிக்க முடியாது. பிறகு எதுக்கு இந்த தேர்தல்? கிராமப்புற மாணவர்கள் எல்லாம் எதுக்கு இந்த தேர்வு? இந்த கிராமப்புற மாணவர்கள் எல்லாம் படிக்க முடியாது, விவசாயிகள் படிக்க முடியாது, ஏழை மக்கள் படிக்க முடியாது. போன வருஷம் 0 மார்க் எடுத்தவங்க எல்லாம் நீட் பிஜி படிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ 0 மார்க் நீட்ல. அப்புறம் நீங்க எங்க தகுதியான மருத்துவர்கள் நீங்க கொண்டு வரீங்க? 590 மார்க் எடுத்த ஒரு பையன், அவனால எம்பிபிஎஸ் படிக்க முடியல, ஏன்னா அவங்க அப்பா விவசாயி. 5 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்ட முடியல, கவர்மெண்ட் கோட்டா பிரைவேட் காலேஜ். 110 மார்க் எடுத்தான் ஒரு பையன், 720 மார்க் 110 மார்க் எடுத்த ஒரு பையன் இன்னைக்கு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க அப்பா 27 லட்சம் ஃபீஸ் ஒரு வருஷமும் கட்டுறதுக்கு அவங்க அப்பா ஒரு கோடீஸ்வரர். 590 மார்க் எடுத்த ஒரு பையன், படிக்கிற பையன் படிக்க முடியல, 110 மார்க் எடுத்த பையன் படிக்கிறானா? அப்புறம் என்னையா தேர்வு இது? எதுக்கே அந்த தேர்வு? நீட் எக்ஸாம் has failed miserably. 2 லட்சம் கோடி கோச்சிங் சென்டர், கோச்சிங் கோச்சிங் கோச்சிங். 12வது 10வது 12வது நிறுத்திடுங்க. 10வது முடிச்ச உடனே அடுத்தது நீட் கோச்சிங் சொல்லிட்டு போயிடுங்க. 11வது 12வது தேர்வு எல்லாம் வேண்டாம். தமிழ்நாட்டுக்கு ஒரு சட்டம், என்ன சட்டம்? 2006 நுழைவுத் தேர்வை ரத்து செய்கின்ற ஒரு சட்டம் வந்தது. அந்த சட்டம் வந்ததுக்கு காரணமே மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தான். எவ்வளவு அந்த அட்மிஷன்ஸ் எவ்வளவு போச்சு, சுலபமா இருக்கு, நல்லா இருந்தது அட்மிஷன்ஸ் எல்லாம். நீட் வந்த உடனே பாவம் அந்த பிள்ளை எல்லாம். எனக்கு எல்லாத்தோட என்ன தெரியுமா என்னால ஏத்துக்க முடியல, நம்ம குழந்தைங்க எல்லாம் தற்கொலை பண்றது. ஐயோ, பிள்ளைங்கெல்லாம் படிக்கிற பிள்ளைங்க 15 வயசு 16 வயசு 17 வயசு குழந்தைங்க எல்லாம் என்னால படிக்க முடியல, நீட் பாஸ் பண்ண முடியல, தற்கொலை பண்ணுகின்ற ஒரு தேர்வு. இது ஒரு தேர்வாயா? இது ஒரு நடைமுறையாயா? இது ஒரு கல்வி கொள்கையாயா? குழந்தைங்க நம்முடைய எதிர்காலம். அவர்கள் ஒரு தேர்வை பயந்து தற்கொலை செய்கின்ற ஒரு சூழல் உருவாகுதுன்னா அப்படி ஒரு தேர்வை ரத்து பண்ணுங்கயா, வேணாயா. நம்ம கேட்கிறோம். அதன் பிறகு தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் தெரியும். கடந்த ஆண்டு 100 நாள் நடைபயணத்தை மேற்கொண்டோம். ஐயாவுடைய பிறந்த நாள் ஜூலை 25 தொடங்கி 108 நாளுக்கு பிறகு தருமபுரியில் முடித்தோம். அந்த பிரச்சாரம், நடைபயண பிரச்சாரம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதற்கு காரணம் நீங்கள் எல்லோரும் தான். அதற்கு காரணம் அவ்வளவு ஆர்வத்தோடு அந்த நிகழ்ச்சியை நீங்கள் நடத்தினீர்கள். எங்க பார்த்தாலும் போயிட்டு வந்தோம். அந்த நிகழ்ச்சியில சட்டமன்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்று தெளிவா அந்த வாதத்தை முன்வைத்தோம். அதுதான் நடந்தது தேர்தல். இந்த தேர்தலில் அதான் நடந்தது. திமுக வர வேண்டாம் சொன்னோம், திமுக வரல. அதுல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றி. அதன் பிறகு முனைவர் சௌமியா அவர்கள் சிங்கப்பெண் நிகழ்ச்சிக்காக ஒவ்வொரு பகுதிக்கும் சென்றார்.
ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பெண்களை அழைத்து மிகப்பெரிய பிரச்சாரம், அதுவும் 108 நாள் பிரச்சாரம். இது தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்காக முன்வைக்கின்ற யோசனைகள், திட்டங்கள், போராட்டங்கள். அதே போன்றுதான் வருகின்ற அக்டோபர் 2ஆம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு மிக முக்கிய ஒரு பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறது. இந்த பயணம் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு வர வேண்டும், கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்திலே நம்முடைய பசுமை தாயகத்தின் தலைவரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் தலைமையிலே 2 ஆண்டுகள் இந்த ஒரு மக்கள் இயக்கம், மது ஒழிப்பு இயக்கம் ஒன்று தொடங்கி அவர் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும், ஒவ்வொரு பகுதிக்கும், ஒவ்வொரு ஊருக்கும் சென்று மக்களை திரட்டி, குறிப்பாக பெண்களை திரட்டி தமிழ்நாட்டுக்கு மது வேண்டாம், மதுவை ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கின்றார். வருகின்ற அக்டோபர் 2ஆம் தேதியிலிருந்து அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைத்து அதற்கு ஏற்ப நிகழ்ச்சிகளை நீங்கள் எல்லோரும் நடத்த வேண்டும் என்று உங்களை அன்போடு பாசத்தோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். காரணம் இது மிக மிக அவசியமானது, மிக மிக அவசியமானது. இன்னைக்கு கூட தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு அறிவிக்கை, என்ன நகரத்தில் இருக்கிற டாஸ்மாக் கடைகள்லாம் தனியார் கிட்ட விட்டுடலாம். எவ்வளவு பெரிய யோசனை இது யார் கொடுக்கிறான்னு எனக்கு ஒண்ணும் புரியல. போன வாரம் பார்த்தா பார் தொடங்கலாமா 100 மீட்டருக்குள்ள. வந்து 717 மதுக்கடையிலே நீங்கள் மூடி இருக்கிறீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். சட்டமன்றத்துக்குள்ளே நாங்கள் உங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டோம். அதன் பிறகு சந்து கடைகளை மூட வேண்டும் என்று எங்கள் சட்டமன்ற குழு தலைவர்கள் பேசின நேரத்தில் அதையும் மூடிட்டாங்க. ஆனால் இப்ப பார்த்தா திறந்துட்டு இந்த பக்கம் மூடினா அந்த பக்கம் திறக்கிறாங்க, அங்க மூடினா இங்க திறக்கிறாங்க. இப்ப சந்து கடை வேற விதமா வந்திருக்கு. இப்ப கிருஷ்ணகிரி மாவட்டம் நான் போயிட்டு இருந்தேன். அங்க மாவட்டத்தில் அந்த கிராமத்தில் பார்த்தா என்ன சொல்றாங்க, பெண்கள் என்ன சொல்றாங்க, ஐயா காலையில 6 மணிக்கெல்லாம் இந்த வீட்டுல டாஸ்மார்க் சரக்கு இந்த வீட்டுல விற்கிறாங்க. நாங்க போய் சண்டை போட்டுட்டா அடுத்த வாரம் 6 மணிக்கெல்லாம் அந்த வீட்டுல விற்கிறாங்க. இது போலீஸுக்கு தெரிஞ்சுதான் விற்கிறாங்க. அங்க போய் 6 மணிக்கு. இதெல்லாம் ஒரு கொள்கை முடிவு வர வேண்டும். பூரண மதுவிலக்கு ஒரு கொள்கை படிப்படியா கொண்டு வாங்க, படிப்படியா கொண்டு வாங்க. திடீர்னு ரெஸ்டோ பார் வேணும், ரெஸ்டோ பார் நாங்க திறக்க போறோம்னு தமிழ்நாடு அரசு ஒரு அறிவிப்பு. போதுயா, மக்களுக்கு நல்லது பண்ணுங்க, மக்களுக்கு நல்லது பண்ணுங்க. இந்த ரெஸ்டோ பார் திறக்கிறதும், டாஸ்மாக் கடையில தனியார் கிட்ட விடுறதும், பார் திறக்கிறதும் அதெல்லாம் வேண்டாம். கடையை மூடுங்க. உங்களுக்கு வருமானம், அரசுக்கு வருமானம் வேணும்னா நாங்கெல்லாம் சமீபத்தில் எங்களுடைய நிதிநிலை அறிக்கை, நிழல் நிதிநிலை அறிக்கையில எவ்வளவு யோசனைகளை நாங்க சொல்லியிருக்கோம், தெளிவான யோசனைகளை நாங்க சொல்லியிருக்கிறோம். அதுல ஒரு முக்கிய யோசனை என்ன, பொதுத்துறைகள், தமிழ்நாட்டில் உள்ள பொதுத்துறைகள், பொதுப்பணித்துறை, போக்குவரத்து துறை, மின்துறை போன்ற பொதுத்துறைகளில் அந்த லஞ்சம் ஊழலை ஒழிச்சு நிர்வாக சீர்கேடுகளை எல்லாம் அகற்றி அதை சரி செய்து சுத்தப்படுத்தினால் 30,000 கோடி ரூபாய் ஆண்டு வருமானம் தமிழக அரசுக்கு கூடுதலாக வரும். அதுல நல்ல தொடக்கத்தை நீங்க செஞ்சிருக்கிறீங்க முதலமைச்சர் அவர்களே, நல்ல தொடக்கம். நீங்க வந்த பிறகு தமிழ்நாட்டில் ஊழல் ஓரளவுக்கு குறைஞ்சிட்டு இருக்கு. ஆனால் அடுத்தது இந்த சீர்திருத்தங்களை செஞ்சீங்கன்னா போதும். உங்க மதுக்கடை உங்களுக்கு வேண்டாம், அதுல வர வருமானம் வேண்டாம். மதுக்கடையால் தமிழ்நாட்டுக்கு ஆண்டுதோறும் வருமானம் 56,000 கோடி. ஆனால் பாதிப்பு எவ்வளவு தெரியுமா? தனி நபர்களுக்கு பாதிப்பு, அரசுக்கு பாதிப்பு, பொதுமக்களுக்கு பாதிப்பு எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி பாதிப்பு. லாஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி. மதுவை குடிச்சிட்டு காலையில் அடுத்தது லேட்டா வர்றது, வராம போறது, வந்து சரியான முறையில் செயல்படுறது இல்ல, லஞ்ச் பிரேக், டீ பிரேக்ல போய் குடிச்சிட்டு வர்றது, மொத்த உற்பத்தியே குறையுது. இரண்டாவது, பல சாலை விபத்துக்கள், உயிரிழப்புகள் இல்ல பொருள் இழப்புகள், ஹாஸ்பிட்டல் போய் சேர்க்கிறது. இந்தியாவிலே அதிக கல்லீரல் பிரச்சனை தமிழ்நாட்டில் தான் இருக்கு.
லிவர் சிரோசிஸ், ஆல்கஹாலிக் லிவர் சிரோசிஸ் இந்தியாவில் அதை குணப்படுத்தணும்னா, லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னா எவ்வளவு தெரியுமா செலவாகும்? 40 லட்சம் ரூபாய் செலவாகும். இதெல்லாம் செலவு எல்லாம் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் கோடி மக்களுக்கு சுமை. கனிம வள கொள்ளை தொடர்ந்து சொல்லிட்டு வந்துடும். தென் மாவட்டங்களில் அந்த மாஃபியா காட்ஃபாதர் சொல்லி 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 சொல்லியே இப்ப கூட நேற்று முந்தா நாள் கூட ஒரு அறிக்கை விட்டேன். தமிழக அரசு வந்தவுடன் கொஞ்சம் வேகமா இந்த ஊழல் ஒழிப்பு எல்லாம் இதெல்லாம் செயல்பட்டாங்க. இப்ப கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சுன்னு சொன்னவுடன் அடுத்த நாள் கனிம வளம் கேரளாவுக்கோ கர்நாடகாவுக்கோ ஆந்திராவுக்கோ எடுத்து செல்லக்கூடாது, 3 மாதம் தடை விதித்திருக்கின்றார்கள். அதை வரவேற்கின்றோம். இது 3 மாதம் நிரந்தர தடை கொடுங்க. அது மட்டுமல்ல, கடந்த ஆட்சி காலத்தில் அது யார் கடத்தினாங்களோ அவங்களுக்கு சிபிஐ விசாரணை பண்ணுங்க. சிபிஐ ஏன் விசாரணைனா அது இன்டர் ஸ்டேட் ப்ராப்ளம். தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இன்டர் ஸ்டேட் ப்ராப்ளம். சிபிஐ விசாரணை தான் அது உகந்ததாக இருக்கும். இப்ப பார்த்தா நேத்து கேரளா முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு. தயவு செய்து கேரளாவில் கட்டுமானங்கள்லாம் நின்று போயிடுச்சான். தயவு செய்து அந்த குவாரி, அந்த கனிம வளத்தெல்லாம் தயவு செய்து மறுபடியும் அனுமதி கொடுங்க. கேரளாவில் அவங்க மலையையும் கனிமத்திலையும் கை வைக்க மாட்டாங்க. அவங்க ஆத்துலயும் மலையிலையும் கை வைக்க மாட்டாங்க. கர்நாடகாவிலையும் கை வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களாம் பாதுகாப்பாங்க. ஆனா நம்ம இழிச்சவன், நம்ம அழிக்கலாம். எல்லாத்தையும் அழிச்சு ஒழிச்சு, மலையை ஒழிச்சிடலாம், அழிச்சிடலாம், எல்லாத்தையும் நாசப்படுத்தி கேரளாவுக்கு ஏற்றுமதி பண்ணி, கர்நாடகா ஏற்றுமதி பண்ணி அங்க கட்டுமானத்துக்கு அதெல்லாம் நிச்சயமா கூடாது. தடை பண்ணுங்க. அதனால இது ஒவ்வொன்றாக நாங்க நல்ல யோசனைகள் தமிழக அரசுக்கு நாங்கள் சொல்லி வருகின்றோம். தமிழக அரசும் அதை நல்ல வகையாக ஏற்றுக்கொள்கிறது. இதுதான் நல்ல ஒரு அரசியல். இதுக்கு முந்தைய காலத்தில் எவ்வளவு யோசனைகளை செஞ்சோம், சொன்னோம். ஆனா அவங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ அமைதியா, எங்களுக்கு தெரியும், இப்படி எல்லாம் இருந்த நேரம். இப்போ நம்ம சொன்னா அவங்க ஏத்துக்கிறாங்க, ஏத்தி மாற்றங்களை கொண்டு வருகிறார்கள். உடனே நம்ம மீடியாவில் இதை வச்சுக்கிட்டு ஓஹோ கூட்டணி பேசிட்டாங்கடா, உடனே சேர்ந்துருவாங்கடா. எத்தனை 2, 1, 3 எது அமைச்சர்கள் இப்படி எல்லாம் இவங்களே பேசி, அத்தனையும் வதந்திகள். தயவு செய்து யாரும் நம்பாதீங்க. நம்ம ஒரு ஆக்கப்பூர்வ கட்சியா இருக்கிறோம். நம்முடைய இலக்கு 2031 பல யோசனைகள் நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். இது கடந்த காலத்திலையும் சொன்னோம், இப்பயும் நம்ம சொல்றோம். இந்த அரசு நம்ம யோசனை ஏத்துட்டு இருக்கிறாங்க. இந்த அரசுக்கு அந்த அளவுக்கு அனுபவம் இல்லை. அதனால அனுபவப்பட்ட நம்ம இடம் கருத்துக்களை கேட்டு ஆமா செய்யலாம். அந்த வகையிலே தான். ஏன்னா நானும் போய் செக்ரட்டேரியட்ல போய் நீர்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஆனந்த் அவர்களை சந்தித்து அவருடைய அதிகாரிகளிடம் 2 மணி நேரம் ஆலோசனை வழங்கினேன். என்னன்னா நீர் மேலாண்மை பற்றி, நீர் திட்டங்களை பற்றி. நானா சொன்னேன், நானா டைம் வாங்கி நான் போனேன். அமைச்சர் சொன்னார் நான் வந்து உங்களை பார்க்கிறேன்னு சொன்னார். வேண்டாம், நான் வரேன், உங்க ஆபீஸ்க்கு வரேன், உங்க அதிகாரியை நான் சந்திக்கிறேன். எனக்கு ஈகோ எதுவுமே கிடையாது. எனக்கு தமிழ்நாடு வெற்றி பெறணும், தமிழக மக்கள் வெற்றி பெறணும், அவ்வளவுதான். அந்த வகையிலே தான் போய் ஆலோசனை எல்லாம் கொடுத்தோம். அது ஃபாலோ அப் இருக்கும். நீங்க சட்டமன்றத்தில் ஏதோ முனைவர் சௌமியா மட்டும்தான் இல்ல, நம்ம கிட்ட இன்னும் 3 சிங்கக்குட்டிகள் இருக்கு. அவங்களையும் பார்க்க போறீங்க நீங்க. அதனால இதெல்லாம் நம்முடைய பெருமைகள். இதெல்லாம் நம்ம ஒரு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வ கட்சி. அதெல்லாம் இன்னொரு செய்தி, இன்னும் ஒரு சில மாதத்தில் ஆந்திராவிலே பாட்டாளிமல் கட்சி தொடங்கப்படும். அவ்வளவு ஆர்வமாக இருக்காங்க மக்கள். அங்க
கடந்த ஒரு 3 மாதமாக வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப வருகின்ற சனிக்கிழமை பனையூர்ல ஒரு முக்கியமான நபர்கள் ஒரு 100 பேர் வராங்க, வந்து பாக்குறாங்க. ஏன்னா ஆந்திராவில் இருக்க அத்துணை மாவட்டங்களில் இருந்து வராங்க. இதெல்லாம் நமக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகணும். ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் என் மீது நம்பிக்கை வைத்து என்னை உங்களுடைய தலைவராக தேர்வு செய்து என் மீது நம்பிக்கை வைத்து, அந்த நம்பிக்கை என்னைக்குமே வீண் போகாது. அந்த வகையிலே உங்களை நல்ல வகையிலே நான் வழி நடத்தி செல்ல வேண்டும். நல்ல வழியிலே, நேர்மையான வழியிலே, நியாயமான வழியிலே வழி நடத்த வேண்டும். ஏன்னா நமக்கு நம்முடைய பெரிய பலம் நம்முடைய இலக்குகள் இருக்கிறது. நம்முடைய கொள்கைகள் தான் நம்முடைய பெரிய பலம். ஏன்னா பல கட்சிகளுக்கு என்ன கொள்கை, என்ன கோட்பாடு என்னன்னு தெரியல. நமக்கு தெரியுது. ஐயா அவர்கள் வகுத்த நமக்கு மிகப்பெரிய பலம்னா நம்முடைய கோட்பாடுகள், கொள்கைகள், செயல் திட்டங்கள் எல்லாமே, தொலைநோக்கு சிந்தனைகள் எல்லாமே, நம்ம பிளான் எவ்வளவு இருக்கு, அதுதான் நம்ம பலம். அந்த திட்டங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்தி, சில திட்டங்கள்லாம் ஆட்சி வருவதற்கு முன்பு நடைமுறைப்படுத்தலாம். இப்ப இது மாதிரிலாம் சொல்லி அரசுக்கு சொல்லி சாதி வாரிய கணக்கு நடத்துங்கள் என்று அதிகாரம் வருவதற்கு முன்பாக நம்ம நடைமுறைப்படுத்துவது. பலது நம்ம ஆட்சி வந்தவுடன் பல திட்டங்களை நடைமுறைப்படுத்தலாம். சாதாரணமா திட்டம். தமிழ்நாட்டில் இருக்கிற 1/3 பிரச்சனை, 1/3 of Tamil Nadu's problem could be solved by just one signature. ஒரே கையெழுத்துல தமிழ்நாட்டில் உள்ள 1/3 பிரச்சனைகளை ஒரே கையெழுத்துல, கொள்கை முடிவு. அதுக்கு காசுலாம் தேவையில்லை, நிதி தேவையில்லை, யாரும் தேவையில்லை. ஜஸ்ட் கொள்கை முடிவு இருந்தா போதும். ஒரு கால்வாசி பிரச்சனையை தீர்க்கலாம். அதுவும் நாங்கள் சொல்லி இருக்கிறோம், சொல்லித்தான் இருக்க போறோம் நம்ம. அதெல்லாம் நீங்கள் மனதிலே வைத்து நாம் வேகமாக நாம் செயல்பட வேண்டும். நம்முடைய முனைவர் சௌமியா அவர்கள் சொன்னது போன்று இன்னும் இந்த பார்க்க ஏதோ ஒரு கைவிட்டு எண்ணலாம் மகளிர் நிர்வாகிகள் எல்லாம் மேடையில் ஒன்றும் காணும். மைனர் தான் உட்கார்ந்துருக்காரு முன்னாடி. இன்னும் அடுத்தது இன்னும் நிறைய இங்க இருக்கீங்க, இன்னும் அடுத்தது நிறைய வரணும். நம்ம மகளிர்னா வாக்காளர்கள் அப்படின்னு நம்ம பேச வேண்டாம். ஏன்னா பெண்கள் அவங்க காலங்காலமாக அப்படியே அடங்கி ஒடுங்கி எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. அந்த வகையில இன்னும் அதிக அளவில் பெண்கள் சேர்க்க வேண்டும். கிளைகளில் நீங்கள் எல்லோரும் கவனம் செலுத்துங்கள். இப்போ நான் ஒரு 20 நாள் முன்பு மாவட்ட செயலாளர்கள்லாம் பனையூருக்கு சந்திச்சவங்களெல்லாம் சந்திச்சேன் நான். அப்போ உங்ககிட்ட ஒரு செயல் திட்டத்தை நான் கொடுத்தேன். இன்னும் 10 நாள்ல எனக்கு கிளை தலைவர், செயலாளர், பொருளாளர் உடைய பேரு, போன் நம்பர் எனக்கு வேணும்னு சொன்னேன். ஒன்றிய செயலாளர், ஒன்றிய தலைவருடைய பேரு, போன் நம்பர் இருக்கணும். எனக்கு நாளை மறுநாள் பனையூர்ல அத்துணை மாவட்ட செயலாளர்களும் வந்து எனக்கு கொடுங்க. ஏன்னா நான் நேரடியா கிளை நிர்வாகிகிட்ட நான் பேச போறேன், நான் தொடர்பு கொள்ள போறேன். இது வந்து 2-way கம்யூனிகேஷன். சும்மா நம்ம சொல்றது மட்டும்தான் கிடையாது, அவங்க சொல்ற கருத்துகள் இருக்கு. அதனால இதை வந்து ஒரு தொடர்பு நம்ம பண்ண போறோம் நம்ம. அதனால இதை அவசியமா எனக்கு இந்த